சேனல் வந்து பெர்மனெண்ட்டாக 2 இயர்ஸாக வந்து அந்த சேனல் கஷ்டப்பட்டு ரன் பண்ணிட்டு வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் எப்படி தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து சில மிஸ்டேக் பண்ணிட்டேன். பாலிசி வயலேஷன்லாம் வந்துருச்சு, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் ஒரு 2-3 டைம்ஸ் வந்துருச்சு. ஸோ சேனல் வந்து பெர்மனெண்ட்டாக யூடியூப் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து அந்த சேனலை வந்து நான் கஷ்டப்பட்டு ரன் பண்ணிட்டு இருந்தேன். ரெகுலராக வீடியோஸ் போட்டிருந்தேன். 250க்கு மேலே நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் டேட்டாஸ், எந்த டேட்டாவும் என்கிட்ட பேக்கப்லாம் எதுவும் இல்லை. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னடா அவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். நான் வந்து புதுசாக வந்து ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் நேம் அஷ்ரஃப் டாக். ஸோ இதுக்கப்புறம் யூடியூபோட பாலிசி கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ப்ளீஸ் கீப் சப்போர்ட் மீ. நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் எப்படி மேக் பண்ணியிருந்தேனோ தி சேம் கான்செப்ட் நான் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து இந்த சேனல் வந்து வீடியோஸ் வந்து போட போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி டிப்ஸ் ட்ரிக்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய வியூஸும் போயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டும் எனக்கு யூடியூப்லேருந்து ரிசீவ் ஆயிருந்தது. பட் எவ்ரிதிங் எதுவுமே நம்ம கையில் கிடையாதுல்ல. ஸோ எல்லாமே வந்துச்சு, அதே மாதிரி எல்லாமே திரும்ப போயிடுச்சு. எதுக்கு போணுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. யாரும் நம்மளுக்கு இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னு யாரும் நம்மளுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஸோ வாட் எவர், எல்லாமே நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அதை பட்டு அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணி தான் நான் இது வரைக்கும் என்னோட லைஃப்பை வந்து கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் இதுக்கப்புறம் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன், நான் இது வரைக்கும் என்னென்ன என்னோட லைஃப்பில் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்கன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என்னோட மிஸ்டேக்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணி நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட்டாக ஒன்று மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். இந்த சேனலில் நீங்கள் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக ஆகணும். ஆல்ரெடி நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க. ஸோ நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டுமே தான் இந்த சேனலாக இருக்கும். ஹெல்பிங் ஹேண்ட், நானும் வளரணும், நீங்களும் வளருவீங்க இந்த சேனல் மூலியமா. ஸோ எப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸை நம்ம ஏர்ன் பண்ணுறது, அட் த சேம் டைம் நம்ம எந்த ஒரு எதுவும் நம்ம தப்பு பண்ணி அதை மாட்டிக்கிறாம நம்மளோட ஆடியன்ஸை ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணி, நல்லதை மட்டும் ப்ரொமோஷன் பண்ணி, நம்மளோட ஃபியூச்சருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம எப்படி நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் த சேம் டைம் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன் ஃபியூச்சரில் நான் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மேக் பண்ண ட்ரை பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.